இன்றைக்கி சானிட்டோரியம் மிப்ஸ் ஆப்போசிட்டில் இருக்க அழகப்பா செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட்டோட சீட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே போத் வெஜ் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். இங்கே வாங்கினது ஒரு வெஜ் மீல்ஸ், அதோட ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்ததில் சாம்பார் டேஸ்ட் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. அதில் முள்ளங்கி மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தாங்க, வேறு எந்த வெஜிடபிள்ஸும் இல்லை. சாம்பார் டேஸ்ட் வந்து சுமார் தான். அப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் இங்கே வாங்கினதுனால அப்பளம் ரெடி ஆகல. யூஸ்வலாக 12:30க்கு போனீங்கன்னா தான் அப்பளம் வந்து இங்கே ரெடியாக இருக்கும். ஸோ சாம்பாரோட டேஸ்ட் வந்து ஒரு மீடியமாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து ட்ரை பண்ணி பார்த்தது வந்து வத்த குழம்போட டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்பைஸியாகவும் நல்லா ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த வத்த குழம்போட குவான்டிட்டியும் நிறையா தான் இருந்துச்சு. இந்த மீல்ஸ் வந்து அவங்க கொடுக்குற மீல்ஸ் வந்து தாராளமாக 2 பேருக்கு பத்தும், அந்தளவுக்கு மீல்ஸோட குவான்டிட்டி இருந்துச்சு. வெஜ் மீல்ஸோட ப்ரைஸ் வந்து ரூ. 126. அந்த ரூ. 126க்கு குவான்டிட்டியில் வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் சாம்பாரோட டேஸ்ட்டு வந்து நம்மளை ஒரு ட்ராபேக்கு தான். வத்த குழம்பு நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து கேரட் பொரியல் போட்டு ட்ரை பண்ணி பார்த்ததில் கேரட் பொரியல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கேரட் பொரியல் அந்த சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த கேரட் பொரியலோட குவான்டிட்டியும் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ கேரட் பொரியல் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அது நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது வந்து ரசத்தோட ரிவ்யூவை வந்து பார்க்கலாம். ரசம் வந்து டேஸ்ட்டில் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம நிறையா ஹோட்டல்ஸில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இங்கே மிஸ்ஸிங் தான். ஏன்னா ரூ. 126க்கு நம்ம ஒரு மீல்ஸ் வாங்கும்போது நம்ம ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எதிர்பார்ப்போம். பட் டேஸ்ட் வைஸில் நமக்கு வந்து இங்கே ஏமாற்றம் தான். இன்னும் இவங்க டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ரசத்தோட ரிவ்யூவை பார்த்துட்டு ஃபைனலாக மோரோட ரிவ்யூவை பார்த்தோம். மோர் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு, கொடுத்த குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. இந்த மோருக்கு வந்து வாழைக்காய் வறுவல் வச்சு தொட்டு சாப்பிடுவோம், அதுவும் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. கொடுத்த வாழைக்காய் வறுவலோட குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வந்து டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். குவான்டிட்டி, ஃபுட்டோட குவாலிட்டி, ஹைஜீன்லாம் நம்ம எந்த குறையும் சொல்லலை. டேஸ்ட்டை மட்டும் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் இங்கே கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இங்கே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த லொக்கேஷனுக்கு யாராவது அழகப்பா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.